அண்மை செய்தி. திமுக கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சானது நடத்தியிருக்கிறார்கள். நெல்லையில் திமுக கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? வீட்டில் அக்குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டதா? கள நிலவரம் என்ன? நெல்லை மாவட்டம் முன்னீர்குளம் பகுதியை சேர்ந்தவர் செல்வசங்கர். இவர் திமுக ஒன்றிய பொருளாளராக இருக்கிறார். இவரது மனைவி சரஸ்வதி. இவர் பஞ்சாயத்து பாளையங்கோட்டை பஞ்சாயத்து யூனியனுடைய 9வது வார்டு உறுப்பினராக இருக்கிறார். இவர்கள் இருவரும் நேற்றைய தினம் வீட்டில் தூங்கி கொண்டிருந்த போதே வீட்டுக்கு வாசல்ல மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசி சென்ற சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காலையில வீட்டு முன்பு கரி புகையாகவும் வீட்டு முன்பு அதிகமான அளவுல பெட்ரோல் வாடையும் அடித்த நிலையில போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துல போலீசாரும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தை தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களும் தற்போது வீடு முன்பு குவிந்திருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் முன்னீர்குளத்தில் ஏற்பட்டிருக்கிறது. காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக அவர்கள் குடும்பத்தினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில முன்னீர்குளம் போலீசாரும் சம்பவ இடத்துல தடயவியல் துறையினரோடு விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டது உள்ளிட்ட விசாரணை சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் நடந்து வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன்.